Hey guys, welcome to Graceland Lectures. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பயோமாலிக்யூல்ஸ் பத்தி படிக்கலாம். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஏடிபி இது எல்லாமே பயோமாலிக்யூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது CH2OX இந்த ஃபார்முலாவில் தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் வரும். ஸோ குளுக்கோஸ் அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் 6. ஸோ இது கார்போஹைட்ரேட்ஸோட ஃபார்முலாவில் இருக்கிறதுனால குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட். பட் ஆனால் இந்த ஃபார்முலாவில் இல்லாத சிலது கூட கார்போஹைட்ரேட்ஸாக வரும். எக்ஸாம்பிள் எத்தனாயிக் ஆசிட், இட் ஹேஸ் சேம் ஃபார்முலா பட் இட்ஸ் நாட் அ கார்போஹைட்ரேட். ராம்னோஸ் doesn't have the same formula but a carbohydrate. So ethanoic acid we all know CH3COOH இது அந்த ஃபார்முலாவில் வரும். லைக் 2 C இருக்குது, 2 O இருக்குது, H 4 இருக்குது. ஸோ எத்தனாயிக் ஆசிட் இந்த ஃபார்முலாவில் வரும். பட் ஆனால் இது கார்போஹைட்ரேட் கிடையாது. ராம்னோஸ் இந்த ஃபார்முலாவில் வராது, பட் ஆனால் அது ஒரு கார்போஹைட்ரேட். இதோட ஃபார்முலா C6H12O5. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாசிஃபிகேஷன் based on hydrolysis biomolecules or classification என்னன்னு பார்க்கலாம். Classification based on behavior during hydrolysis. Hydrolysis process அப்போ இருக்கிற biomolecules simplest unit வரைக்கும் divide ஆகும். For example அதில் 3 types இருக்குது. மோனோசாக்கரைட் இதுதான் சிம்பிளஸ்ட் யூனிட் இருக்கிறதுலே. ஹைட்ரோலைஸ் பண்ணால் இதுக்கு மேலே எந்த சிம்பிளான யூனிட்டும் கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 20 மோனோசாக்கரைட்ஸ் நேச்சரில் இருக்குது. ஸோ மோனோசாக்கரைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குளுக்கோஸ், fructose, ribose. நெக்ஸ்ட் ஆலிகோசாக்கரைட் பார்க்கலாம். இது ஹைட்ரோலைஸ் ஆகும்போது 2 to 10 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஆலிகோசாக்கரைடில் 2 டைப்ஸ் இருக்குது. லைக் டைசாக்கரைட் அண்ட் ட்ரைசாக்கரைட். டைசாக்கரைட் அப்படின்னு சொல்லும் போது ஹைட்ரோலைசிஸ் ஆகும்போது அது 2 மோனோமர் யூனிட்ஸ் கொடுக்கும். ட்ரைசாக்கரைடு ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்போது 3 மோனோமர் யூனிட்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டைசாக்கரைடோட எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். இது ஹைட்ரோலைஸ் ஆகும்போது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரைசாக்கரைடோட எக்ஸாம்பிள் ரஃபினோஸ். ஸோ ரஃபினோஸ் ஹைட்ரோலைஸ் ஆகும்போது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது 3 கிடைக்கும். லாஸ்ட் டைப் பாலிசாக்கரைட். இதோட ஹைட்ரோலைஸ் ஆகும்போது நிறைய மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், கம்ஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ரெடியூசிங் கெப்பாசிட்டி 2 டைப்ஸ் இருக்குது. ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் டைப்பில் இந்த சாக்கரைட்ஸ் ஃபெஹ்லிங் சொல்யூஷன் அண்ட் டாலன்ஸ் ரியேஜெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா ரெடியூசிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ ரெடியூசிங் கெப்பாசிட்டி இருக்கணும்னா லைக் ஆல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோன் குரூப்ஸ் இருந்ததுன்னா அது ரெடியூசிங்னு சொல்லுவாங்க, ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் நான் ரெடியூசிங் என்னென்னா நோ ரெடியூசிங் குரூப். ஸோ வந்து அதை வந்து நான் ரெடியூசிங் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ரெடியூசிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சுகர்ஸ் அண்ட் நான் சுகர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சுகர்ஸ் அண்ட் நான் சுகர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் பார்க்கலாம். சுகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் ஆலிகோசாக்கரைட்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சுகர்ஸ் வந்து பாலிசாக்கரைட்ஸ். ஆல்ரெடி நம்ம மோனோசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம். சுகர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிறிஸ்டலைனாக இருக்கும், சால்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். சால்வெண்ட்டுக்குள்ளே போடும்போது அது வந்து லைக் வந்து மெல்ட் ஆயிரும், கரைஞ்சிரும். நான் சுகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமார்ஃபஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். அப்புறமா இந்த சால்வெண்ட்டில் போட்டால் அது வந்து கரையாது. எக்ஸாம்பிள் வாட்டரில் போட்டால் கரையாது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோனோ, அதுக்கப்புறமா ஆலிகோசாக்கரைட்ஸ். நான் ரெடியூசிங் சுகரோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து மோனோசாக்கரைட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அபவுட் 20 மோனோசாக்கரைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அது பேர் ட்ரையோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்டிஹைட் குரூப் வரும்போது ஆல்டோ ட்ரையோஸ்ன்னு சொல்லுவாங்க. கீட்டோன் குரூப்பில் வரும்போது கீட்டோ ட்ரையோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்டோ ட்ரையோஸோட எக்ஸாம்பிள் glyceraldehyde. Keto triosோட எக்ஸாம்பிள் டைஹைட்ராக்சி அசிட்டோன். நெக்ஸ்ட் ஆல்டோ டெட்ரோஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எரித்ரோஸ். கீட்டோ டெட்ரோஸோட எக்ஸாம்பிள் எரித்ரோலோஸ். நெக்ஸ்ட் ஆல்டோபென்டோஸ் எக்ஸாம்பிள் அரபினோஸ். நெக்ஸ்ட் கீட்டோபென்டோஸோட எக்ஸாம்பிள் ரைபியோலோஸ். நெக்ஸ்ட் ஆல்டோஹெக்சோஸோட எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். கீட்டோஹெக்சோஸோட எக்ஸாம்பிள் ஃப்ரக்டோஸ். நெக்ஸ்ட் ஆல்டோஹெப்டோஸோட எக்ஸாம்பிள் வந்து செடோஃபெட்டோலோஸ். நெக்ஸ்ட் கீட்டோஹெப்டோஸோட எக்ஸாம்பிள் சிடோநெப்டியூலோஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குளுக்கோஸ் பார்க்கலாம். குளுக்கோஸ் வந்து கிரேப் சுகருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும். பட் ஆனால் குளுக்கோஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிற இது வந்து கிரேப்ஸ் தான். கிரேப்ஸில் மட்டும்தான் குளுக்கோஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கிரேப் சுகருன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் சுக்ரோஸ். நம்ம பார்த்தோம் சுக்ரோஸ் வந்து ஒரு டைசாக்கரைட். ஹைட்ரோலைஸ் ஆகும்போது 2 மோனோமர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்ம ஈஸியாக குளுக்கோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ சுக்ரோஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சுக்ரோஸ் கூட
டைல்யூட் HCl இல்லாட்டி டைல்யூட் H2SO4 வந்து போடுவாங்க. லைக் ஏதாவது ஒரு டைல்யூட் ஆசிட் வந்து போடும்போது நம்மளோட ப்ராடக்ட் குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் தான் குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ச்லேருந்து குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ச் கூட டைல்யூட் H2SO4 ஆட் பண்ணி 393 கெல்வினில் வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது குளுக்கோஸில், ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறது. இது வந்து D ப்ளஸ் குளுக்கோஸ். D அப்படிங்கிறது வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ரெஃபர் பண்ணுது. அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி அதை வந்து மீன் பண்ணுது. ஸோ இப்போ மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து லீவோ ரொட்டேட்ரியை வந்து டிபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆனோமர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லைக் கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கிற இது வந்து கொஞ்சம் இன்வெர்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து C1 ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கார்பன் 1 வந்து நம்ம பார்க்கும்போது H and OH இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது OH and H இருக்குது. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் டிஃபர் ஆகிறதுனால இது வந்து C1 ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரக்டோஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரக்டோஸ் வந்து ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவாங்க. நம்ம கீட்டோ ஹெக்ஸோஸ் வந்து ஃப்ரக்டோஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆல்டோ ஹெக்ஸோஸ் வந்து குளுக்கோஸ்ன்னு பார்த்தோம் இந்த டேபிளில். ஸோ இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இதில் வந்து ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது. நம்ம குளுக்கோஸில் பார்க்கும்போது ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருந்தது CHO. இதில் வந்து கீட்டோன் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஆனோமர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ க்ளோஸ் செயின்னால அதை வந்து ஃபியூரான் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரக்டோ ஃபியூரானோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லீவோ ரொட்டேட்ரி. ஏன்னா வந்து அந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தாலே புரியும். ஸோ இதுவும் ஆனோமர்ஸ் ஆஃப் C1 தான். ஏன்னா இது பார்க்கும்போது கார்பன் 1ல் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆனோமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைசாக்கரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹைட்ராலிசிஸ் நடக்கும்போது 2 டிஃப்ரெண்ட் மோனோமர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் டைசாக்கரைட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து ஹைட்ரோலைஸ் ஆகும்போது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தாலே தெரியுது குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஜாயின் ஆகி தான் நம்மளுக்கு வந்து சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்குது. ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்க்கு மிடில் இருக்க பாண்ட் வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பன் 1 ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ்க்கும் கார்பன் 2 ஆஃப் பீட்டோ ஃப்ரக்டோஸ்க்கும் மிடில் வந்து இந்த லிங்கேஜ் இருக்கும். ஸோ கார்பன் 1 ஆஃப் குளுக்கோஸ், கார்பன் 2 ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கு மிடில் இருக்க லிங்கேஜ் தான் வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ். ஸோ இது ப்ளஸ், இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி. ஃப்ரக்டோஸ் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து லீவோ ரொட்டேட்ரி. ஸோ இதோட டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்க்கும்போது குளுக்கோஸ்க்கு வந்து 52.5 டிகிரிஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ்க்கு வந்து -92.4 டிகிரிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ லீவோ அண்ட் டெக்ஸ்ட்ரோ சேர்ந்து இருக்கிறதுனால இதை வந்து இன்வெர்ட் சுகர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைசாக்கரைட் மால்டோஸ். மால்டோஸில் வந்து குளுக்கோஸ் அண்ட் குளுக்கோஸ் இருக்கும், ரொம்ப ஈஸி. சுக்ரோஸில் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இருந்தது.
லைக் ஹைட்ராலிசிஸில் வந்து மோனோமர்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் மோனோமர்ஸ் கிடைச்சா கூட அது வந்து டைசாக்ரைட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டான மோனோமர்ஸும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மால்டோஸ் கேஸில் வந்து ரெண்டுமே குளுக்கோஸ் தான். இது வந்து கிளைகோசைடிக் பாண்ட் பிட்வீன் கார்பன் 1 ஆஃப் இந்த குளுக்கோஸ், அதுக்கப்புறமா கார்பன் 4 ஆஃப் அதர் குளுக்கோஸ். நெக்ஸ்ட் வந்து லாக்டேஸ் பார்க்கலாம். ஸோ லாக்டேஸ் வந்து கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் சேர்ந்து இருக்கும். லாக்டேஸ் ஹைட்ரோலைஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு மிடில் இருக்க லிங்க் வந்து மற்ற ரெண்டு மால்டேஸ் அப்புறமா சுக்ரோஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரெண்டுமே பீட்டா கேலக்டோஸ் அண்ட் பீட்டா குளுக்கோஸ், மேலே இருந்ததில் ஆல்ஃபா. ஸோ இதனால் மிடில் இருக்க லிங்க்வேஜ் வந்து ஒரு என் மாதிரி இருக்கும். ஸோ இதோட பாண்ட் வந்து பிட்வீன் இந்த C1 ஆஃப் கேலக்டோஸ் அதுக்கப்புறமா C4 ஆஃப் பீட்டா டி குளுக்கோஸ். இதுலேருந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீனிங் என்னென்னா ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பயோமாலிக்யூல்ஸ். இது வந்து present in milk, cheese, pulses, peanuts, fish, etc. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து லைக் கோடான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு ப்ரோட்டீனுக்கு வந்து கோட் பண்ணும். 3 ஸ்ட்ரக்சர்ஸ்னால் 3 பேஸஸ் வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ அமினோ ஆசிட்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு NH2 குரூப் இருக்கும், அப்புறமா ஒரு ஆசிட் COH குரூப் இருக்கும், அப்புறமா ஒரு சைட் செயின் இருக்கும். அது வந்து RN டிபிக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா NH2 குரூப் அண்ட் COH குரூப் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஜென்ரலாக. அந்த சைட் செயின் மட்டும் மற்றதில் மாறும். அமினோ ஆசிட்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா, அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது அமினோ ஆசிட்ஸில். இப்போ ஆல்ஃபா அமினோ ஆசிடோட டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20 இருக்குது. ஸோ இதில் வந்து பிங்க் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அப்புறமா க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட். லைசின் தான் இருக்கிறதுலே சிம்பிளான அமினோ ஆசிட். ஸோ இதோட சைட் செயினில் வந்து H இருக்கும், ஹைட்ரோஜன். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் அலனைன். அலனைன்லேருந்து என்ன இருக்குன்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் வேலைன். Next leucine. Next isoleucine. Next arginine.
Next, lysine. Glutamic acid. Acid அப்படின்னு சொல்கிறதுனால COH group வரும். Next, aspartic acid. அதுலேயும் வந்து acid இருக்கிறதுனால COH group வரும். Next, glutamine. Next, asparagine. Next, threonine. Next, serine. Next, cysteine. Methionine. Next, phenylalanine. ஸோ இதில் C6H5 இருக்குது, ஏன்னா ஃபீனைல் அந்த நேம் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட், டைரோசின். நெக்ஸ்ட், ட்ரிப்டோஃபேன். ட்ரிப்டோஃபேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதில் 2 ரிங் இருக்கும். Next, histidine. Next, last one, proline. ஸோ சொன்ன மாதிரி எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், க்ரீன் கலரில் ஹைலைட் இருந்தது செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அண்ட் பிங்க் கலரில் ஹைலைட் இருந்தது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். அது படிக்கும் போது நம்மளுக்கு பெப்டாய்ட் பாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெப்டைட் பாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும் போது CONH தான் வந்து பெப்டைட் பாண்ட். ஸோ இப்போ கிளைசின் அண்ட் அலனைன் வந்து நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த பாண்ட் பேர் வந்து கிளைசில் அலனைன் பாண்ட். ஸோ அது பார்த்தாலே தெரியுது CONH வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிளைசில் அலனைன் பாண்ட் வந்து ஒரு பெப்டைட் பாண்ட். நிறைய பெப்டைட் பாண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பாலிபெப்டைடுன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் இன்சுலினில் பார்த்தீங்கன்னா 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனோட கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். குளோபியுலர் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் insulin, albumins. Next, fibrous protein. Fibers மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்னு பேர் வந்தது. இதோட எக்ஸாம்பிள் கெரட்டின், மயோசின். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான், பட் ஆனால் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ப்ரோட்டீனோட கிளாஸிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனில் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், இதில் வந்து ஒன் இல்லாட்டி அதோட கொஞ்சம் நிறையான பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அதில் ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா டியூ டு ஃபோல்டிங் ஆஃப் பேக் போன் ஆஃப் பெப்டைட்ஸ், அதனால தான் வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும் CO and NH குரூப்ஸில். இப்போ CO and NH அது வந்து பார்த்தாலே தெரியுது, அது வந்து பெப்டைட் பாண்ட். CONH வந்து பெப்டைட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மிடில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் இது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர். இது வந்து பெப்டைட் பாண்ட். நெக்ஸ்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஓவரால் ஃபோல்டிங் ஆஃப் பெப்டைட் செயின்ஸ். செகண்டரிக்கு அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஃபோர்ஸஸ், அதாவது ஸ்டெபிளைசிங் ஃபோர்ஸஸ் என்னென்னா ஹைட்ரஜன் பாண்ட், டைசல்ஃபைட் பாண்ட், வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு வீக் ஃபோர்ஸ். லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இது வந்து 2 or more பாலிபெப்டைட் செயின்ஸை கம்போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்சைம்ஸ் பற்றி பார்க்கலாம். என்சைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், நம்ம பாடியில் நடக்கிற ஒவ்வொரு இதையும் வந்து கேட்டலைஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது என்சைம்ஸ். பாடியில் வந்து கொஞ்சமாக தான் செக்ரீட் ஆகும், பட் ஆனால் அதோட ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா என்சைமுமே அட்மோஸ்ட் எல்லா என்சைமுமே குளோபியூலராக தான் இருக்கும். நம்ம இப்போ தான் ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். குளோபியூலர் டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைப்ரஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ என்சைம்ஸ் வந்து குளோபியூலராக இருக்கும். நெக்ஸ்ட் என்சைம்ஸ் வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், பட் ஆனால் அது வந்து நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் கூட அசோசியேட் ஆகிருக்கும். அந்த நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸை வந்து கோஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி 2 டைப்ஸாக இருக்குது. நம்ம இப்போது அந்த இன்ஆர்கானிக் அயான்ஸ் அண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் அயான்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா அயான்ஸுமே இன்ஆர்கானிக், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஜிங்க் +2, மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம், அயர்ன், காப்பர், கோபால்ட், மாலிப்டினம், இந்த மாதிரி இருக்க அயான்ஸ் எல்லாமே இன்ஆர்கானிக் அயான்ஸ். நெக்ஸ்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, கோஎன்சைம் அண்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப். ஸோ கோஎன்சைம் வந்து கோஃபேக்டர், நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண கோஃபேக்டர் வந்து ப்ரோட்டீன் கூட வந்து ஹெல்டாக இருக்கும்போது அது வந்து கோஎன்சைம். வெறும் வீக் பாண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப், இதில் வந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து பாண்டட் வித் ப்ரோட்டீன். கோஎன்சைம் பார்க்கும்போது கோஃபேக்டர் பாண்டட் வித் ப்ரோட்டீன். இதில் இருக்க பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட். அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டேபிளில் நம்ம நேம் ஆஃப் என்சைம் அண்ட் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸைமேஸ், இது கேட்டலைஸ் பண்ண ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை C2H5 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸைமேஸ். நெக்ஸ்ட் என்சைம் இன்வெர்டேஸ், இது வந்து சூக்ரோஸை வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் மால்டேஸ், இது வந்து என்ன ரியாக்ஷன் கேட்டலைஸ் பண்ணுறதுனா மால்டோஸை வந்து
குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக டிவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ தான் மேலே வந்து சூக்ரோஸ் அண்ட் மால்டோஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லாக்டேஸ் வந்து லாக்டோஸை குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் எமல்சன். இந்த பேர் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இது வந்து செல்லுலோஸை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் யூரியேஸ். இது வந்து யூரியாவை CO2 ப்ளஸ் அமோனியாவாக மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பெப்சின். ப்ரோட்டீன்ஸை வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ பெப்சின் அண்ட் ட்ரிப்சின் வந்து சேம் ஒர்க் தான். நெக்ஸ்ட் டயஸ்டேஸ். ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போது நம்ம விட்டமின்ஸ் பற்றி பார்க்கலாம். விட்டமின்ஸோட நேம் வந்து ஆக்சுவலி வைட்டல் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடியில் வந்து முக்கியமான அமீன்ஸை வந்து விட்டமின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி பாடியில் வந்து விட்டமின்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து தான் நம்மளுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் விட்டமின் டி மட்டும் அனிமல்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணும். விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து கிடைக்குது. ஸோ விட்டமின்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் இருக்குது. வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து விட்டமின் பி டைப்ஸ், அதுக்கப்புறமா விட்டமின் சி மட்டும் தான் இருக்கும். பட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸில் விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த 4 வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா விட்டமின் அதோட இதை பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன ஃபுட்ஸில் வந்து அந்த டைப் ஆஃப் விட்டமின் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறமா அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விட்டமின் B1 அது வந்து தயமின்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் டிடினா டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பெரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ விட்டமின் பி ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீஸ், மில்க், green leafy vegetables. நெக்ஸ்ட் விட்டமின் B2 ரைபோஃப்ளாவின் சொல்லுவாங்க. அதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர் என்னென்னா ஸ்கின் வந்து மவுத் சுற்றி இருக்க ஸ்கின் வந்து ஸ்வெல் ஆகும், லிப்ஸ் வந்து கிராக் ஆகும். லைக் கிராக்கிங்னா நார்மலாக சாப்ட் லிப்ஸ் கிடையாது, லிப்ஸோட எண்டில் வந்து கிராக் ஆகும். நெக்ஸ்ட் பல்ஜிங் ஆஃப் ஐஸ். இதெல்லாம் வந்து இந்த டெஃபிஷியன்சி டிசீஸ்க்கு வர சிம்டம்ஸ். ஸோ இது இருக்க ரிச் இன் ஃபுட் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து எந்தெந்த ஃபுட்டில் வந்து ரிச்சாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்மண்ட்ஸ், மில்க், cereals, pulses. Next vitamin B3 நியாசின் அண்ட் நிக்கோட்டினமைடுன்னு சொல்லுவாங்க. நியாசின் அப்படிங்கிறது வந்து நிக்கோட்டினிக் ஆசிட், அதுதான் நியாசின். ஸோ இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து பெலக்ரா. இந்த விட்டமின் வந்து நிறைய இருக்க ஃபுட் என்னென்னு பார்க்கலாம். மஷ்ரூம், groundnut, bread. Next vitamin B5 பேந்தோதெனிக்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர் ஸ்வெல்லிங் இன் ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன். ஸோ விட்டமின் B5 வந்து கம்மியாக இருந்தால் நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட் என்னென்னா cereals,
nuts, liver, kidney. இந்தந்த ஏரியாஸில் வந்து விட்டமின் B5 வந்து ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் B6 பெரிடாக்சின். இதோட டெஃபிஷியன்சி டிஸார்டர் கன்வல்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது எக் யோக், cereals. நெக்ஸ்ட் விட்டமின் B12 cyanocobalamin சொல்லுவாங்க. ஸோ இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் பர்னீஷியஸ் அனீமியா, டீக்ரடேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். விட்டமின் B12 வந்து கம்மியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து நம்ம பாடியில் வந்து நிறையா ஆகிறதுக்கு நம்ம சாப்பிட வேண்டியது என்னென்னா ஃபிஷ், எக், மில்க், மீட். இதிலெல்லாம் விட்டமின் B12 வந்து நிறையா இருக்கும். பட் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து லைக் இந்த மாதிரி மீட், எக், ஃபிஷ் எல்லாம் சாப்பிட முடியாது. அவங்க வந்து லைக் டெய்லியும் வந்து அவங்க மில்க் வந்து நிறையா அவங்க டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் அவங்களால விட்டமின் B12 டெஃபிஷியன்சிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். நெக்ஸ்ட் விட்டமின் C என்னென்னு பார்க்கலாம். ஆஸ்கார்பிக் ஆசிட். இது வந்து கம்மியாக இருக்கும் போது ஸ்கர்வி, ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ், அதாவது ஜிஞ்சவைட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து தடுக்கணுன்னா நம்ம சாப்பிட வேண்டியது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்ச், லெமன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கூஸ்பெரி, அதாவது ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விட்டமின் C, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், CC ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். விட்டமின் A, D, E and Kன்னு சொல்லியிருந்தேன். விட்டமின் A ரெட்டினால். டெஃபிஷியன்சி டிசீஸ் பிளைண்ட்னஸ். நம்ம கார்னியா வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ அந்த ரெட்டினால் வந்து அந்த நேம் வந்து கண்ணில் இருக்க ரெட்டினாக்கு வந்து சிமிலராக இருக்கிறதுனால விட்டமின் A வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரெட்டினால். ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஃபுட்ஸ் வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், கேரட்ஸ், மில்க். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டமின் D, கால்சிஃபரால். டெஃபிஷியன்சி டிசீஸ் ரிக்கெட்ஸ் அண்ட் பிரிட்டில்னஸ் ஆஃப் போன்ஸ். பிரிட்டில்னஸ் ஆஃப் போன்ஸ் அப்படின்னா என்னென்னா, பிரிட்டில் அப்படின்னா ஈஸியாக உடையிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காகி உடையிற நிலைமைக்கு போகுதுன்னா நம்ம வந்து விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எந்தெந்த ஃபுட்டில் வந்து நிறைய விட்டமின் D இருக்குன்னா மில்க், சீஸ், எக். ஸோ நிறைய விட்டமின்ஸ் வந்து எக்கில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இதுலேருந்தே புரியும். அதுக்கப்புறம் மில்க்லேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஸோ டெய்லியும் வந்து மில்க் வந்து நம்ம குடிக்கணும். நெக்ஸ்ட் விட்டமின் E, ட்ரூகோஃபெரால். டீஜெனரேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் பவர். ரீப்ரொடக்டிவ் பவர் வந்து லெஸ் ஆயிரும். லைக் இன்ஃபர்டிலிட்டி, ஸ்டெரிலிட்டி அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு சாப்பிட வேண்டியது edible oil, nuts, spinach, potato, milk, egg, etc. Last, vitamin K, phylloquinone. Deficiency disorder, hemorrhage, profuse loss of blood. Like blood clot ஆகாது, blood வந்து நிறைய லாஸ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது ஸ்பினச், லெட்டஸ், எல்லாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸுமே தான். அப்புறமா கேபேஜ், tomato,
potato, liver oil. நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். நியூக்ளிக் ஆசிட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குரோமோசோம்ஸ் வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்புறமா ப்ரோட்டீன்ஸால் தான் இருக்குது. குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎன்ஏல இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10⁶ to 10⁸ டால்டன்ஸ் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் வந்து 3 டைப்ஸாக டீஜெனரேட் ஆகும், லைக் பேசஸ், பென்டோ சுகர் அண்ட் ஃபாஸ்போரிக் ஆசிட். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நியூக்ளிக் ஆசிடில் இருக்க சுகர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ரைபோஸ் அண்ட் டிஆக்சி ரைபோஸ். ரைபோஸ் அந்த பேர் நம்மளுக்கு கேட்டாலே தெரியும், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் RNA. டிஆக்சி ரைபோஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணுற RNA அண்ட் டிஎன்ஏ வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான். நெக்ஸ்ட் பேசஸ். பேசஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ். நம்ம வந்து பேசஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேசஸ் வந்து ஆக்சுவலி நியூக்ளிக் ஆசிட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டீக்ரேட் ஆகும்போது பேசஸ், பென்டோ சுகர் அண்ட் ஃபாஸ்போரிக் ஆசிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேசஸ் வந்து நியூக்ளிக் ஆசிடோட ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து எங்கே டிரைவ் ஆகுதுன்னா பியூரைன்ஸ் அண்ட் பிரமிடைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பியூரைன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பியூரைன்ஸ் வந்து டபுள் மெம்பர்ட் ரிங், 9 கார்பன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், தேர்ட் கார்பன், 7th கார்பன் அண்ட் 9th கார்பன். அந்த சைட்லலாம் நைட்ரஜன் இருக்கும். இருக்கிற பியூரைனோட பேர் வந்து அடெனைன் அண்ட் குவானைன், AG அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி GA அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடெனைன் அண்ட் குவானைன் வந்து பியூரைன்ஸ். நெக்ஸ்ட் பிரமிடைன்ஸ். தைமன், சைட்டோசின் அண்ட் யூராசில் வந்து பிரமிடைன்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பர்ட் ரிங், 6 கார்பன்ஸ் இருக்கும். ஸோ பிரமிடைன்ஸில் வந்து எதுக்கு 3 இருக்குன்னா டிஎன்ஏல வந்து யூராசில் வந்து வராது, RNAல வந்து தைமன் வராது. ஸோ RNAல வந்து நம்ம பார்க்கும்போது AGCU இது மட்டும் தான் இருக்கும். இது வந்து இன்னொரு அமினோ ஆசிட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னென்னா சுகர் ப்ளஸ் பேஸ் வந்து நியூக்ளியோசைட். ஸோ இங்கே வந்து வரைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சுகர், அதுக்கப்புறமா ஒரு பேஸ் கூட அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நியூக்ளியோடைடு என்னென்னு பார்க்கலாம். ஒரு சுகர் ப்ளஸ் பேஸ் ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப் வந்து நியூக்ளியோடைட். ஸோ இப்போ 2 நியூக்ளியோடைட் வந்து ஜாயின் ஆகும்போது நமக்கு வந்து ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் கிடைக்கும். இது வந்து 5' and 3' பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 3rd கார்பன் அண்ட் 5th கார்பன் இது ரெண்டுலேயுமே வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி செயின் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 5' and 3' பாண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இதில் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 5' end அப்புறமா 3' endல முடியும். ஸோ இங்கே 5' and 3' endல முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து 5' and 3' பாண்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இது. பட் ஆனால் இதுக்கு மிடில் வந்து நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பயோமாலிக்யூல்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.